இந்த வீடியோவில் சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்டிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இது ரெண்டையும் நம்ம எப்போ சூஸ் பண்ணணும், எப்போ நம்ம சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும், எப்போ நம்ம இன்வெஸ்டிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நான் பேச போகிறேன். ஸோ வெல்கம் டு பாலு ஃபைனான்ஸ். பட் இதை பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்ல நினைக்கிறேன். நமக்கு ஒரு அழகான தோட்டம் வேணும், அந்த தோட்டத்தில் நிறையா பழங்கள் வேணும் அப்படின்னா முதல்ல அதுக்கேற்ற ஃபீல்டை நம்ம ரெடி பண்ணணும். ஃபீல்டை ரெடி பண்ணிவிட்டு சீட்ஸ் வாங்கணும், அதை நம்ம விதைக்கணும், அதுலேருந்து சின்னமாக செடி வரும், அது பெரிய மரமாக மாறும், அப்புறம் காய் கொடுக்கும், பழம் கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை சுவைக்க முடியும் இல்லையா? இதே தான் சேவிங்கும் இன்வெஸ்டிங்கும். சேவிங்ஸுன்றது அந்த சீட் மாதிரி, இன்வெஸ்டிங்ன்றது அது கன்சிஸ்டண்ட்டாக நம்ம தண்ணி ஊற்றி அதை வளர்க்குற மாதிரி. ஃபைனலாக நமக்கு ஒரு பழம் கிடைக்கும்ல, அதுதான் நமக்கு கிடைக்கிற கெயின். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்டு. ஸோ முதல்ல நான் சேவிங்ஸ் பற்றி பேசிடுறேன். சேவிங்ஸ் யார் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ரிஸ்கே இருக்கக்கூடாது, என்னுடைய கேபிட்டல் எப்போதுமே என்கிட்ட சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, அண்ட் எனக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது, எனக்கு ஒரு 6 மந்த்தில் எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குது, இல்லை 6 மந்த்துக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் இருக்குது, இதுக்கு இன்பிட்வீனில் நான் எப்போ வேணாலும் என் மணியை வித்ட்ரா பண்ணுவேன் அப்படின்றவங்க, என் கேபிட்டல் என்கிட்ட எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு 6 மந்த்தில் ஒரு 1 lakh வேணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 1 lakh வேணும், மந்த்லி ஒரு 20,000 நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே வாரீங்க, ஒரு 5 monthஸில் உங்களுக்கு 1 lakh வந்துடும் இல்லைங்களா? ஸோ இந்த 1 lakh டார்கெட்டுக்கு, இந்த ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் சேவிங்ஸை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் எந்த ரிஸ்க்குமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, அதை எடுத்து நீங்கள் எதுக்கு பிளான் பண்ணீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக எங்கேயாவது ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு பிளான் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு, எதுக்கோ ஒன்று நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு பண்ணலாம். இதையுமே நீங்கள் லாங் டேர்முக்கும் பிளான் பண்ணலாம். பட் நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் எனக்கு என்னுடைய கேபிட்டல் போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, நான் ரிஸ்க் எடுக்க துளி கூட நான் வரமாட்டேன், எனக்கு ரிஸ்கே வேண்டியதில்லை, லாங் டேர்மில் நான் சேர்த்து வச்ச கேபிட்டல் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சேவிங்ஸ்குள்ளே போகலாம். அதாவது இதை நான் சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ ஞாபகம் வருது. சிவசங்கரன் சார் இருக்கார் இல்லையா, ஏர்செல் ஓனர், அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவாங்க, அதாவது மணின்றது, காசுங்கிறது கடல் மாதிரி, நீங்கள் கடல் கரையில் நிற்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போய்ட்டு உங்களுக்கு பக்கெட்டை போட்டு அள்ளிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சேவிங்ஸும் அதே கான்செப்டில் தான் சொல்கிறேன். காசுங்கிறது கடல் மாதிரி, ஆனால் அதுலேருந்து ஒரு ட்ராப்பு, ஒரு சொட்டாக சேர்க்குறது தான் சேவிங்ஸ். இன்வெஸ்டிங் அப்படி கிடையாது. அவ்வளோ பெரிய கடலில் ஒன்று ஒன்றா சேர்ப்போம்ல, அது எப்போ சேர்த்து முடிக்கிறது? அப்படி சேர்த்தோன்னா ப்ராக்டிக்கலி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. எவ்ரிடே நம்மளுடைய காசு டிப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் எனக்கு அதெல்லாம் கவலை இல்லைப்பா, நான் சேர்த்து வச்ச காசு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் கோ சேவிங்ஸ். லாங் டேர்மில் தான் இது ப்ராப்ளமாக இருக்கும். ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் ஆப்வியஸ்லி சேவிங் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு போயிடலாம். பட் இன்வெஸ்டிங்க்கு அடித்தளமே சேவிங் தான், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிங்கை பற்றி பேசிடுறேன். இன்வெஸ்டிங், நான் சேவிங்ஸ் ஏதோ ஒரு நெகட்டிவாக பேசின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, பட் அப்படி கிடையாது. முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கடனும் இருக்கக்கூடாது. கடன் அப்படின்ற ஒரு கான்செப்டே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. எந்த கடனும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வரணும். அண்ட் பிஃபோர் இன்வெஸ்டிங் உங்கள்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கணும். ஒரு 6 மாதம் வேலைக்கு, அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன், வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட என்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்ற அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவோம். அந்த ஃபண்ட் இருக்கணும். அண்ட் என்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது, என்கிட்ட எந்த கடனுமே இல்லை அப்படின்றவங்க மட்டும்தான் இன்வெஸ்டிங்கை சூஸ் பண்ணணும். என்கிட்ட எந்த கடனுமே இல்லை, என்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்டும் இருக்குது அப்படின்றவங்க தான் இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அடித்தளமே சேவிங்ஸ் தான். சேவிங்ஸுன்றது ஒரு ஹேபிட். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பழகுனா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இங்கே மோஸ்ட்லி யார் இன்வெஸ்டர்ஸில் பயங்கரமாக வெற்றியாளராக இருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்களோ அவங்க தான் பயங்கரமான உச்சத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிங்கிறது
ஒரு ஹேபிட்டாக உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதில் பயங்கரமான கெயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தோட்டத்தை தொடர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி மரம் வளர்ந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டா கூட அந்த தோட்டம் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் அதை தொடர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு ஓகே, நான் பண்ணுவேன் நம்புகிறேன். ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் இருந்தால் மட்டும்தான் அதை என்னால் பண்ண முடியும். அதுதான் ப்ராக்டிக்கல். ஸோ அதுக்கு நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து சேவ் பண்ணி பழகிருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 18க்கு அப்புறம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன பசங்களுக்கே, உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கே சேவிங்ஸோட இம்பார்ட்டண்ட்டை சொல்லிக் கொடுங்க. சேவ் பண்ண பழக்கப்படுத்தி கொள்ளுங்க. அவங்க 18 வயசுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எந்த அசட்டும் சேர்க்க வேண்டியது இல்லை. அவங்க அந்த பழக்கம் மட்டும் இருந்தாலே போதும், அவங்க பெரிய அசட்டை உங்கள் முன்னாடியே அவங்க பெரிய அசட்டை சேர்த்துருவாங்க. அண்ட் இன்வெஸ்டிங்கை பற்றி சொல்லும்போது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 9 வகையான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். அதில் எந்தெந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ரிஸ்க் எந்த அளவுக்கு நான் அதில் எடுக்கிறேன், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அதில் எந்த டைப் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்கள் மணி, நீங்கள் சேர்த்து வச்ச காசு உங்களுக்காக வேலை பார்க்குறது தான் இன்வெஸ்டிங். சேவிங்ஸ்ன்றது நீங்கள் சேர்த்து வச்ச காசு நீங்கள் சேர்த்து வச்ச மாதிரி பத்திரமா இருக்கு அப்படின்றது தான் சேவிங்ஸ். ஆனால் நீங்கள் சேவ் பண்ணுறவங்க ஏனோ தானோ அப்படின்ட்டு ஒரு உண்டியல் எல்லாம் நீங்கள் சேர்க்க வேண்டாம். உங்கள் கேபிட்டல் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா கூட ஒரு பேங்க்கில் சேவ் பண்ணுங்கள். ஒரு பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு கூட 3 to 4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி, லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, நீங்கள் சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க, என்னுடைய கேபிட்டல் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதுவும் ஒரு சில பேங்க்ஸ்லாம் வந்து 5% கொடுக்குற பேங்க்ஸ்லாம் இருக்காங்க. பட் அதுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு 20,000 நீங்கள் வந்து அதில் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேங்க்கும் இருக்குது. பட் நார்மலாக கொடுக்குறது 3 to 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா, ஷார்ட் டேர்முக்கு சேர்க்கணுன்னா பேங்க்கில் சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லாங் டேர்முக்கு நான் போகணும், லாங் டேர்ம் விசனாக இருக்கணும், எனக்கு ஒரு கோல் இருக்குது, என் பையனுடைய படிப்பு இருக்குது, என் பையனுடைய கல்யாணத்துக்கு நான் கொடுக்கணும், இல்லை ஃப்யூச்சரில் அவனுக்கு ஒரு அசட்டு, ஒரு சொத்து கொடுக்கணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி அதுக்கு ஒரே வழி இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். பட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு தான் அந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தொடர்ந்து என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றின நிறைய இன்சைட்ஸ் நான் சொல்ல போகிறேன். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வெறுமனே ஜஸ்ட் லைக் தட் யாரோ ஒருத்தவங்க சொல்லி போடுறது, காசை தூக்கி போடுறது அப்படின்னு கிடையாது. இது முழுக்க கன்சிஸ்டண்ட்டாக வேலை பார்த்து நம்மளுடைய தன்னறிவால் இதை கற்றுக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை என் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் பாலு ஃபினான்ஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி நான் அதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆப்வியஸ்லி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பட் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வெறுமனே இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்டிங்க்கும். எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டேர்முக்கு மட்டும் சேவிங்ஸுக்கு போங்க, லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் என் வீடியோ பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி.